கட்டும். அமைதி. வாழ்வில் அமைதி வேண்டுமா? மனிதன் வாழ்க்கை முழுவதும் விரும்புவது இன்பம். மனிதன் வாழ்க்கை முழுவதும் விரும்பாதது துன்பம். மனிதனின் வாழ்வில் இன்பம் கிடைத்தாலும் அது அவன் விரும்பும் அளவு நீடிப்பதில்லை. மனிதனின் வாழ்வில் துன்பம் வந்தாலோ அது அவன் விரும்பும் வேகத்தில் நீங்குவது இல்லை. நீடிக்காத இன்பமும் நீங்காத துன்பமும் மனிதனின் வாழ்வில் தொடர்கதையே. மனிதனின் வாழ்வு 2 பகுதிகள் சேர்ந்தது. ஒன்று மனம் சார்ந்த அகவாழ்வு, மற்றொன்று உடல் சார்ந்த புறவாழ்வு. இரண்டும் சேர்ந்ததே மனிதனின் உலக வாழ்வு. மனிதனின் அகவாழ்வும் புறவாழ்வும் அமைதியாக இருந்தால் மட்டுமே அவன் உலக வாழ்வு அமைதியானதாக இருக்கும். அகவாழ்வு. அகவாழ்வில் நம்மை அறியாமல் நமது அடிப்படை இயல்புக்கேற்ப நினைவுகளும் உணர்வுகளும் தானாக தோன்றிக்கொண்டே இருக்கும். இவை நாமாக இயக்காமல் தாமாகவே இயங்கும் நினைவுகளும் உணர்வுகளும் ஆகும். இது மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லை. தானாகவே தோன்றும் எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மில் ஏற்படுத்தும் அனுபவங்களின் ஆயுள் அரை நொடிதான். அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அது நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் மனது தன்னிச்சையாகவே அடுத்த அனுபவத்திற்கு போய்கொண்டே இருக்கும். இன்ப அனுபவம் தரும் உணர்வுகள், நல்ல உணர்வுகள் இவைதான் வரவேண்டும் என்றும், துன்ப உணர்வுகள், கெட்ட உணர்வுகள் வரக்கூடாது என்றும் மனிதன் அகத்தை சீரமைக்க முயலும்போது கடந்து போன இறந்து போன அனுபவம் மீண்டும் உயிர் பெறுகிறது. இதை நிரந்தரமாக அடைய வேண்டும், இதை முழுவதுமாக விட்டுவிட வேண்டும், இது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று நாம் செய்யும் முடிவும் அதை செயல்படுத்த எடுக்கும் முயற்சியுமே போராட்டத்தின் அடிப்படை. இயல்பாக ஓடி முடிந்திருக்க வேண்டிய அனுபவம் நாம் நமது விருப்பு வெறுப்பின் காரணமாக மீண்டும் மீண்டும் அகத்தில் மேல் எழுந்து போராட்டம் மனதில் ஆரம்பமாகிறது. அப்படி போராடுகின்ற மனம் தெளிவு இல்லாமல் கலங்கித் திரிகிறது, அமைதியில்லாமல் தவிக்கிறது. இந்த போராட்டம் நாமாகவே உருவாக்கியது. சும்மா இருந்தால் இந்த போராட்டம் இல்லை. இந்த போராட்டத்திற்கு மனம் எந்த தீர்வையும் கொடுக்க முடியாது. நினைவுகளையும் உணர்வுகளையும் அதன் போக்கில் போக விட்டு விடுவதே ஒரே தீர்வு. அகத்தை எதிர்த்து போராடாத நிலையில் அகப்பிரச்சனைகள் அனைத்தும் தாமாகவே தீர்வடைகின்றன. அகத்தில் செயலற்றிருக்க வேண்டும். கவலைப்பட்டோ கோபப்பட்டோ பயந்தோ மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் அகத்தில் அமைதி வராது. எனக்கு இன்ப அனுபவம் வேண்டும், துன்ப அனுபவம் வேண்டாம் என்று ஆசைப்படாமல் இருந்தால் அதுவே போதும். அகம் இயல்பாக அமைதியாகவே இருக்கும். நமது விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் எழும் இத்தகைய ஆசையைத்தான் புத்தர் துன்பத்திற்கு காரணம் என்றார். அகத்தை கட்டுப்படுத்த செய்யும் எல்லா முயற்சியும் மனிதனுக்கு நிம்மதியின்மையை, அமைதியின்மையையே தரும். அகச்செயல்கள் அனைத்தும் நம்மை மீறிய செயல்கள் என்பதையும், நமது மன இயக்கம் அது இயல்புபடிதான் இயங்கும் என்பதையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதை மாற்ற எந்த முயற்சியும் செய்யாமல் சும்மா இருப்பதே அக அமைதிக்கு நல்லது. அகத்தை பொறுத்தவரை
நாம் ஒரு குழந்தையாக ஒன்றும் இல்லாத பார்வையாளனாக மாறிவிட வேண்டும். நமது விருப்பு வெறுப்பின் காரணமாக நமது போராடுகின்ற மனதை போராடாத மனமாக இயல்பாக இயங்கும்படி மாற்றிவிட்டால் போதும். அதுதான் ஞான நிலை. அகத்தை அதன் வழியே போகவிடு. அதே சமயம் மனம் போகும் வழியில் நீ போய்விடாதே. புறவாழ்வு. புறவாழ்வு உலகம் சார்ந்த வாழ்வு. புறச்செயல்கள் நாம் சிந்தித்து உணர்ந்து உணர்வோடு செயல்படும் நிலை, நாமாக செயல்படும் நிலை, புத்தியையும் புலன்களையும் பயன்படுத்தி செயல்படும் நிலை. மனதால் ஈடுபடும் செயலும் உடலால் ஈடுபடும் செயலும் புறமாகும். புறச்செயல்கள் மூலம்தான் மனிதன் தன் வாழ்வை திட்டமிட்டு செயல்படுத்தியாக வேண்டும். புறவாழ்வில் நாம் சட்டதிட்டங்களை மதித்து நடந்தாக வேண்டும். சமூகத்தோடு ஒத்துப்போக வேண்டும். நமது செயல்கள் நமக்கு அமைதி தரும் அதே சமயம் எவ்வகையிலும் அது பிறருக்கு இடையூறாக அமைந்து விடக்கூடாது. புறவாழ்வில் நல்லது கெட்டது உண்டு, தேவையானது உண்டு, தேவையற்றதும் உண்டு. குடும்பத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் பயனளிக்கக்கூடிய நல்ல செயலை செய்ய வேண்டும். செயலின் முக்கியத்துவம் உணர்ந்து முழு ஈடுபாட்டோடு உற்சாகமாகவும் பதட்டம் இல்லாமலும் போராடாமலும் செயல்பட வேண்டும். புற உலகை பொறுத்த அளவில் நாம் முயற்சியுடன் திட்டமிட்டு செயல்பட்டால்தான் அனைத்தையும் சீராக்க முடியும். எல்லாம் அதுவாகவே சரியாகிவிடும் என்று விட்டுவிட்டால் அவை சரியாகாது. புறத்தை பொறுத்த அளவில் செயலில்தான் தீர்வு இருக்கிறது. நாம் ஒரு அறிஞனாக செயல்பட வேண்டும். புறப்பிரச்சனைக்கு தீர்வு திட்டமிட்ட செயல்பாடு. எல்லாமே நாம் தான் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து செயலை தியானமாக செய்வதுவே கர்மயோகம். புற வாழ்வில் அமைதியை பெற நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சரியான காலத்தில் சரியான முறையில் தவறாமல் செய்துவிட வேண்டும். அதே சமயம் செய்யக்கூடாத எதையும் தவறியும் செய்துவிடக்கூடாது. இதன்படி நடந்தால் பெரும்பாலும் புற வாழ்வில் அமைதி கிட்டும்.